Hello guys, welcome back to PSA Gaming. நாங்க இருக்கோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹாரர் கேம் விளையாட போகிறோம். ஸோ இந்த கேம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அஸ் சர்வே. ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஷோரூம் போயிருந்தேன். ஸோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா iPhone 13 Pro வாங்கியிருந்தேன். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. டக்குன்னு உடனே எடுத்து காமிங்கலாம் கேட்கக்கூடாது. நான் அதை இன்னும் அன்பேக் பண்ணல. I know. What, yeah? I know. I am your best friend. Okay, Please? okay. ஸோ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு இமெயில் அனுப்பியிருந்தாங்க. ஒரு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பற்றி ஒரு சர்வே எடுக்கிறோம்னாங்க. நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னாங்க. சரி நம்மளும் அதை அட்டன் பண்ணி போய் தொலைவோன்னு சொல்லிட்டு இந்த சர்வேவை அட்டன் பண்ணால் அங்கே தான் ஒரு பயங்கரமான ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ அந்த ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நானும் பார்க்கலாம், நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க வீடியோஸை, ஆனால் எவனும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, லைக் பண்ண மாட்டீங்க. என்னடா அது? நானும் காலையில இருந்து பாத்துக்கிட்டே வரேன் பூரா வாசல்ல நின்னு கிசு கிசு குசு குசுன்னு பேசிட்டு போறாங்களே தவிர உள்ள வர மாட்டேங்கிறாங்க. ப்ளீஸ் மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ப்ளீஸ். அடச்சி படுத்தே விட்டான் ஐயா, வாருங்கள் போவோம். ஸோ கைஸ் வாங்க நம்ம சர்வே ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி மணியை பார்த்துக்கோங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 12:29 AM, அதாவது விட்டிய காலையில் அப்படிங்கிறா. இது வந்து பேய் வந்து வாக்கிங் போகிற டைம் அப்படின்பாங்க. பட் ஸ்டில் வி ஆர் கோனா டேக் சர்வே. இது என்னது? இது ஏதோ ஒரு லோகன் பிரைம் ட்ரிங்க் பாட்டர் மாதிரி இருக்குது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ரூபிக் டியூப், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம துப்பாக்கி படத்தில் விஜய் வந்து இப்படி திருக்குவார் மூளையை கசக்கி யோசிக்கும் போது, அந்த ரூபிக் டியூப் அப்படின்பாங்க. அதை வச்சுருக்கோம். அதுலேயே 3 வச்சுருக்கோம். பார்த்தீங்களா, ஒவ்வொரு அறிவாளியாக இருப்போம் போட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில் கேட்டிருக்கும் மழை சவுண்டு பயங்கரமாக இருக்குது. வெளியே புயல் அடிக்கிறீங்க. சரி சர்வே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் த சர்வே. ஆர் யூ ஹேவிங் அ நைஸ் டே? ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக கேட்டிருக்கான். இப்போதைக்கு நல்லா போகுது. இந்த வீடியோவில் எவ்வளோ வியூஸ் வருதோ அதை பொறுத்து நைஸ் டேவா இல்லையான்னு தெரியும். ஸோ இப்போதைக்கு எஸ்ன்னு கொடுப்போம் கைஸ். எஸ், நான் நல்ல நைஸ் டே தான். டூ யூ ஹேவ் மெனி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும்தான் இருக்குங்கிறான். சந்தோஷமே வாழ்க்கையில் இல்லை, உடம்ப விடுறாங்களே. எஸ், ஐ ஹேவ் லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். முக்கியமாக வீடியோ அப்லோட் பண்ணணும் வீக்லி. லுக் அரவுண்ட் ஃபார் அ மூமெண்டா பார்த்துட்டேன். அதே 4:10 செல்லுக்குள்ளே தான் இருக்கேன். எப்பவும் வீடியோ பண்ணுற அதே ரூம் தான். கேமில் பார்க்கணுமா? பார்த்து தொலைகிறேன். இது என்னது? தூக்குலா? ஜன்னல். மழை சவுண்டு கேட்குது, ஆனால் மழை பெய்யல. அதுக்கு அந்த கிராஃபிக்ஸுக்கு பட்ஜெட் இல்லை போட்டிருக்கு. லுக் அரவுண்ட் இது எங்கே இருக்கும்? அவன் வீட்டில் பெட்ரூமில் இருக்கான் போல கைஸ். ஐயோ கொஞ்சம் பயந்துட்டான் கைஸ். இந்த டோரில் ஓப்பன் பண்ண முடியாது போட்டிருக்கு. ஆர் யூ ஃபெமிலியர் வித் யுவர் சரௌண்டிங்? நீங்கள் சரௌண்டிங்கோட ரொம்ப ஃபெமிலியராக இருக்கீங்களா? ஆமாம், என் வீட்டில் தான் இருக்கேன். சொந்த வீடுரா. ஐ மீன் சொந்த வீடு இல்லை, ஓனர் கேட்ட டென்ஷன் ஆயிடுவார், வாடகை வீடு. ஸோ எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறான்னு பார்ப்போம். டூ யூ நோ வேர் யூ ஆர்? வீடுரா, திருச்சியில் இருக்கேன் மேன். அட்ரஸ் அதுக்கு சொல்ல முடியாது. டூ யூ நோ வேர் யூ ஆர்? எஸ், ஐ மீன் மை ஹவுஸ் கைஸ். என்னாச்சு? ஐயோ அலாரம் 12:30 அலாரம் வச்சுருக்கான். நல்ல ஒரு பழக்கம் தான். வீடியோ காலையில் எந்திக்கிறதுனா 5 மணிக்கு எந்திக்கலாம், 6 மணிக்கு எந்திக்கலாம். அதை தப்பாக பொறிச்சிட்டு நைட் 12 மணிக்கு வச்சிருக்கு. அதை நான் பேசிக்காக தூங்குற டைம் கைஸ். ஸோ அடுத்த கொஸ்டின் என்னென்னா, ஹேவ் யூ எவர் ஹேட் அ பேனிக் அட்டாக்? பேனிக் அட்டாக் அவ்வளோவா வந்தது கிடையாது கைஸ். பட் நான் சின்ன பிள்ளையில் நிறைய பயந்து இந்த மாதிரி பேனிக் அட்டாக் வந்திருக்கு. பட் ஐ எம் மெச்சூர். நான் மெச்சூர் ஆகிட்டேன், இப்போ க்ரோன் அப் ஆகிட்டேன். ஸோ வந்து இல்லை, நோ. இது என்ன வகையான சர்வே? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சர்வேனாங்க. ஐயா, டூ யூ ஃபைண்ட் யுவர் செல்ஃப் கொஸ்டினிங் யுவர் எக்ஸிஸ்டன்ஸ்? ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை வாழ்றதுக்கு ஏன் வாழ்கிறோம் அப்படின்னு நீ என்னைக்காவது கொஸ்டின் பண்ணியிருக்கேன்னு கேட்குறான். டெய்லி நைட்டு இந்த கொஸ்டின் எனக்கே மனசு தோணும் கைஸ். நம்ம ஏன் வாழ்கிறோம், நம்ம ஏன் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கோம் அப்படின்ட்டு. எஸ், கரெக்டாக நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க. இதை ஃபர்ஸ்ட் கேள்வி கரெக்டாக கேட்டிருக்கீங்க. டு யூ பிலீவ் தேர் இஸ் காட்? கடவுள் இல்லைன்னு சொல்லலை, இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக எனக்கு நம்பிக்கை இருக்கு கொஞ்சம். ஐ பிலீவ் தேர் இஸ் சம் பவர். ஆர் யூ ஆன்சரிங் தீஸ் கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் ஃப்ரீ வில்? உன்னோட முழு மனசோட, யாருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் தான், ஃப்ரீ வில்லோட தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறேன்னு கேட்குறாங்க. யாரும் இல்லை நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண, என்னுடைய சுய புத்தியால் தான் நான் இதை ஆன்சர் பண்ணுறேன். எஸ். விட்டா மென்டல் ட்ராயிங்களோ? ஆர் யூ சர்டைன்? அட பேஜில் போவான். ஆமாடா, யார் என்னை வந்து கட்டாயப்படுத்த சொல்லலை, நான் என் ஃப்ரீ ஃபுல்ஃபுல்லோட தான் பண்ணுறேன். டூ யூ ஃபீல் கம்ஃபர்டபுள் இன் யூ ரூமா? எஸ். என்ன கைஸ், கேள்விகள் போக போக வெயர்ட் ஆகுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இந்த கொஸ்டினை கேட்ட பிறகு கொஞ்சம் தனியாக இருந்த மாதிரி இருக்குது கைஸ்.
என் ரூம் தான் இப்போதைக்கு. ஐ எம் கம்ஃபர்டபுள் இன் மை ரூம் தான். எஸ். என்னது இது? கொஸ்டின்ஸ்லாம் வேற மாதிரி போகுது, வேற மாதிரி ட்ராக்ல போகுது, வேற ஜோனுக்கு போகுது. இஃப் த லைட்ஸ் வென்ட் அவுட் வுட் யூ பி ஸ்கேர்டா? என்னது இது காய்ஸ்? கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொஸ்டின்ஸ் மாதிரி இல்லையா இது? வேற ஏதாவது சர்வே அட்டன் பண்ணிட்டோமா? லைட் போச்சுன்னா அந்த அளவு நான் பயப்பட மாட்டேன். தேர்ஸ் அ சான்ஸ். திடீர்னு போச்சுன்னா பயப்பட வாய்ப்பு இருக்கு. எஸ் போடுமா? ஓய் கதவை யாரோ திறக்கிறாங்க. ஐயோ சுத்தமா எதுவும் தெரியலையே. காய்ஸ் என்ன காய்ஸ் இது? லைட் ஆஃப் பண்ணா பயப்படுவேன்னு ஆமாம் கொடுத்து லைட் போயிடுச்சு. ஹேவ் யூ எவர் வண்டர்ட் வென் யூ வுட் டை? நீ எப்போ சாவன்னு நினச்சி பார்த்துருக்கியா? ஐயோ இல்லை இல்லை இதெல்லாம் வேணாம். பாடி லைட் வந்துருச்சு காய்ஸ். காய்ஸ் இருங்க ஒரு நிமிஷம். ஓ ஷிட், நம்ம கதவு தந்துருக்கா? நம்ம கதவு மூடிதான் இருக்கு காய்ஸ். லைட் ஆஃப் பண்ண உடனே அங்கே வந்து கதவு திறக்கிற சவுண்ட் கேட்டுச்சு. அதே சந்தேகமாக இருந்துச்சு. ஐயோ இனிமேல் பின்னாடி திரும்புறதுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குமா காய்ஸ்? நம்ம பின்னாடி எவனாவது இருக்கானா? எவனும் இல்லை. ஹேவ் யூ கிளீன்ட் ஆஃப் யுவர் டெஸ்க் லேட்லி? இல்லை காய்ஸ், க்ளீன் பண்ணணும். க்ளீனாக தானே இருக்குது, இதுக்கு மேலே க்ளீன் பண்ணணுமா? இல்லை நானே 2 நாளைக்கு ஒரு வாட்டி தான் குடிப்பேன். அப்போ என் டெஸ்க்கை நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன்? கர்ம கர்மா, என்ன இப்படி நாறுது? என்ன பண்ண சொல்கிறான் புரியலையே. அலாரமு, மருந்து, பாட்டிலு. வாட்டரா? ப்ரைம் இல்லையா? குடிக்க முடியாதா? வைடா. ஓ டஸ்ட்பினில் போடணுமா இதெல்லாம்? ஐயோ ரூபிக் கியூபியும் போடுறமே. என் அறிவை வளர்க்குறதே அது ஒன்று தான் கைஸ். ஆனால் இது வரைக்கும் நான் சால்வ் பண்ணது கிடையாது. சும்மா வச்சிருப்பேன் ஷோகேஸ் மாதிரி. எப்பாடி க்ளீன் பண்ணிட்டப்பா? எஸ்ப்பா இப்போ தான்ப்பா க்ளீன் பண்ணேன் உன் கண்ணு முன்னாடி தான். ஓப்பன் த ஃபோல்டர் ஆன் யூர் டெஸ்கா? எதுக்கு இந்த டெஸ்க்? இதான் இந்த ஃபோல்டரா? ஓப்பன் பண்ணிட்டேன். என்னது இது? மணி கொடுத்துருக்கான். மணிக்கு உண்டு. என்ன காய்ஸ் இது? மணியா? டு யூ ரெகக்னைஸ் திஸ் கண்டென்ட் ஆஃப் த ஃபோல்டரா? காய்ஸ் நான் நோட்டிஃபிகேஷனுக்கு வைக்கிற அந்த பிக்சரை காமிக்கிறாங்க. மணி யூ மீன் மணி சார்? அந்த ஃபோட்டோல இருக்கிறது மணி. தெரியுது எனக்கு, புரியுது. எஸ் அம்கிட்டேன். த்ரோ அவே த கண்டென்ட்டா? எதுக்கு இப்போ என் கைஸ் நான் நோட்டிஃபிகேஷனுக்கு ஒரு பிக்சர் எடுத்து வச்சிருப்பேன் கைஸ். அதை தான் எப்போவுமே வீடியோஸில் வந்து ஆட் பண்ணுவேன் மேக்ஸிமம். அந்த பிக்சரை நான் ஃபோட்டோவில் வச்சுருக்கான். எனக்கு புரியல அதை எதுக்கு எடுத்து காமிக்கிறான். டு யூ ஹேவ் இன்டர்நெட் அக்சஸ்? இருக்கு. அதில் தான் இந்த கேம் டவுன்லோட் பண்ணேன். டு யூ ஹேவ் எனி எனிமிஸா? நமக்கு எனிமிஸ்னு யாரும் கிடையாது, நண்பர்கள் இருக்காங்க. அவன் கூட நான் அவ்வளோ பேசுறது கிடையாது. கிட்டத்தட்ட யாருமே கிடையாது. நான் ஒரு அனாதை கைஸ். எனிமிஸ் கிடையாது. அமைக்காச்சு. நீ திடீர்னு மிஸ் ஆயிட்டானா உன்னை தேடி யாராவது வருவாங்களான்னு கேட்குறான். ஏன் இவன் இந்த மாதிரி கேள்வி கேட்குறான்? இந்த சர்வே முடிச்ச உடனே வீட்டுக்கு என்னை கடத்திருக்க ஆள்கின்னு அனுப்ப போறானா? பயமா இருக்க. லிட்டரலாக இது வந்து கடத்தலுக்கு சர்வே கொடுக்குற மாதிரிலாம் கைஸ் இருக்கு. ஆக்சுவலாக நான் மிஸ் ஆகிட்டேன்னா என்னுடைய ஃபேமிலி தேடுவாங்க, கண்டிப்பாக தேடுவாங்க. மணி 12:37. அதே டைமில் இருக்கோ நீ தனியாக இருக்கியா இல்லை 4 பொண்ணுங்களோட குஜாலா இருக்க? மூதேவி விநாய பார்த்தா எப்படி தெரியுது? தனியாக தாண்டா இருக்கேன். ஏன் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்குறான்? பயமாக இருக்கு. இஃப் யூ ஸ்க்ரீம் வுட் எனிபடி ஹியர்? நான் கத்துனேன்னா யாராவது கேட்பாங்களான்னு கேட்குறான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என் பக்கத்தில் தான் ஜன்னல் இருக்குது. நான் கத்துனேன்னா சவுண்டு வெளியில் கேட்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா என் சுற்றி இருக்கிற அக்கம் பக்கத்துல ஒரு மனுஷன் கூட மதிக்க மாட்டாங்க எவ்வளோ பெரிய சவுண்ட் கேட்டாலுமே. ஸோ சான்சஸ் கொஞ்சம் கம்மி. பயமாக இருக்குது. நோ. டு யூ நோ த பர்சன் ஸ்டாண்டிங் பிஹைண்ட் யூவா? ஐயோ சார். சூத்த மூடிட்டு இருக்க மாட்டேயாடா? சூத்த அறுத்து சூப்பு போட்டு உனக்கே ஊத்தி விட்டுருவேன். மரியாதையா இருந்துக்க. யாரு இல்ல காய்ஸ். ஓ கேம்ல ஐயா. ஐயோ இது இருக்கு போல காய்ஸ். பின்னாடி எவ்வளோ நிக்கிறான்றாங்களே. ப்ளீஸ். ஐயோ இங்க இல்ல பின்னாடி. ஒருவேளை பெட்ல படுத்துருக்குமோ? ஐயோ பயமா இருக்குமா காய்ஸ். யாரும் இல்லை கதவு பக்கத்துல. ப்ளீஸ் கதவை மூட முடியாதா? அப்பாடி யாரும் இல்லை காய்ஸ். ஆடா மூதேவி நாய் யாரும் இல்லை. அப்ப எதுக்கு பயங்காட்டினாங்க? காய்ஸ் ஹாத்தி காய்ஸ் ஏதோ ஒரு கருப்பு உருவம் டெஸ்க்கு அடியில போச்சே.
ஐயோ இப்போ அவன் டெஸ்க் அடியில் இருக்கானா, டக்குன்னு வந்து பேண்ட் அவுத்துனானா வேற மாதிரி வீடியோ மாறிடும். ஆடியோ அலோன்னு மறுபடியும் கேட்குறான். ஐயோ ஒரே கொஸ்டின் 15 வாட்டி கேட்குறான். ஆமாடா ஏன்டா படுத்துற? அவன் யார் இப்போ டெஸ்க்கு அடியில தான் இருக்கான் கைஸ். அவன் ரிலாக்ஸ், டேக் சம் டைம் டு ரிலாக்ஸ். ஓகே இப்போ தான் கைஸ் உருப்படியே ஒரு நல்ல நம்மளுடைய மனநிலையை அமைதிப்படுத்த சொல்கிறான். ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். ஆர் யூ ரிலாக்ஸ்? எஸ் கொஞ்சம் பரவாயில்ல, பட் ஸ்டில் டெஸ்க்கு அடியில் ஒரு கருப்பு உருவம் இருக்குது. ஐ எம் நாட் ரேசிஸ்ட் பட் இட் வாஸ் பிளாக். ஆர் யுவர் ஃபீலிங்ஸ் ரியல் அண்ட் நாட் ஜஸ்ட் ப்ரோக்ராம் லைக் த மெஷினா? என்ன நம்ம மஸ்க் மாமா மாதிரி பேசுறாரு. நீங்கள் வந்து உண்மையாகவே ஒரு மனுஷன் மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னா இல்லை ஒரு ப்ரோக்ராம் பண்ண மெஷின் மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களான்னு கேட்குறானே. டு பி ஃப்ராங்க், இந்த சொசைட்டி இந்த மேட்ரிக்ஸில் மாட்டி ஒரு 50-50 நான் வந்து மெஷின் மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன். எஸ், இஸ் தேர் அ மீனிங் டு லைஃப்? தெரியல, பட் ஐ ஹாவ் டு லிவ் ஃபார் மை ஃபேமிலி. எஸ், ஐ பிலீவ். டு யூ நோ ஹூ யூ ஆர் எட்? என்னை பற்றி எனக்கு நீ யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்குறான். என்னைய 310 பீப்புள்ஸ் தெரியும்டா. PSA கேமிங் தெரியாது. பட் ஸ்டில் இன்னும் நிறைய பேருக்கு தெரிஞ்சா நல்லா இருக்கும். எனக்கு தெரியும், என் பேர் பரத், தெரியும். கோமால தான் இல்லை, சுய நலவலோட தான் இருக்கேன். Do you know what is happening? Guys, fog is happening. நான் கொஞ்சம் மென்டல். தெரியல, வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். மூதேவி சொல்லு, உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமாடா? If I could prove you that you are not a sentient, would you be shocked? நீ வந்து மனுஷன் கிடையாது அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன்னா நீ ஷாக் ஆகுவியா அப்படின்னு கேட்குறான். உண்மையாகவே வேலிடாக நீ ப்ரூவ் பண்ணனா நான் கண்டிப்பாக ஷாக்கு தான் ஆவேன். எஸ் தான் மண்டையா. ஏன் எதாவது ப்ரூஃப் காட்ட போகிறானா? நம்ம மனுஷன் கிடையாதா? ஐயோ, டு யூ நோ த ட்ரூத்? தெரியாது எனக்கு எதுவுமே. நீங்களே சொன்னால் கொஞ்சம் தெரிஞ்சுப்பேன். லுக் அவுட் யுவர் விண்டோவா? என்ன லுக் அவுட் விண்டோயா? பட்டு மாமி இங்கே வந்திருக்காங்க, துணி காய போட வந்திருக்காங்க போட்டுருங்க காய்ஸ். பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு. ஓகே, கேம்குள்ள உள்ள விண்டோவா? தெளிவாக சொல்லுங்க காய்ஸ். நல்ல வேலை பார்த்துட்டேன். ஜூம் பண்ணி பார்க்குறேன். என்னாச்சு? ஜூம் இன் பண்ணுறோம். லுக் அரவுண்ட் யூ, திஸ் ரூம், த டோர், த கம்ப்யூட்டர், த ஹவுஸ் நெக்ஸ்ட் டோர். உன்னோட சுற்றி பாரு, உன் பக்கத்து வீட்டு, உன் டோரு அப்படி இல்லைங்கிறான். நன் ஆஃப் இட்ஸ் ரியலா? ஐ மேட் திஸ் வேர்ல்ட் ஃபார் யூ, ஐ மேட் யூ. ஓ, இந்த கேம் டெவலப்பர் ஸ்பீக் பண்ணுறாங்க guys. I have been trying to help you to see it for what it's, and now I finally done it. Oh, so என்ன சொல்றாருன்னா I can finally set you free. என்னடா ஃப்ரீ பண்ண போற? ஐயோ, இங்க வந்து நம்ம ஆண்ட்ரூ டேட் இருக்காரு பாத்தீங்களா, அத மாதிரி பேச வராரு. அந்த மேட்ரிக்ஸ்ல நீ மாட்டிட்டு இருக்க, உன் சுத்தி உள்ளதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது, நான் தான் உன்னை உருவாக்கினேன் அப்படிங்கிறாரு. நம்ம எல்லாரும் மெஷின் அப்படிங்கிறாரு. நல்ல ஒரு தத்துவம், அந்த வாழ்க்கைக்கு தேவையான தத்துவம் காய்ஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா நடுவில் கொஞ்சம் க்ரீப் ஆக்கிட்டாங்க. நீ தனியாக இருக்கியா, உன் பின்னாடி பாரு, என்னுடைய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளை முதல் கூட நான் பிக்சராக எடுத்து வச்சிருக்கேன். ஓகே கைஸ், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த சர்வே. ஆக்சுவலாக ஐ லைக் திஸ் கேம். ஓகேவா கைஸ்? நடுவில் லைட்டாக ஒரு ஜம்ப் ஷேர் பண்ணிட்டாங்க. டெஸ்க்கு அடியில் ஒரு மூதேவி இருக்கான், அவன் இன்னும் இருக்கான்னு தெரியலையே. ஐயோ,